அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பு மாணவர்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஆடியோ பதிவை கடைசி வரை கேளுங்கள். நமக்கு ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் நமக்கு 100 கேள்விகள் அப்படிங்கிறது இடம்பெற்றது. போன குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தவரையும் இந்த அவுட் சோர்ஸ்னால் என்னன்னே தெரியாத காலத்துலேயும் என்ன செஞ்சிட்டாங்க, குரூப் 4 தேர்வில் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அவுட் சோர்ஸை படிக்காமையே என்னால் 76 to 78 கொஷின் போட முடிஞ்சது. சார், இந்த அவுட் சோர்ஸ்லாம் நான் இவ்வளோ படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யாராவது நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நியூ புக் தமிழ், ஓல்டு புக், ஓல்டு எடிஷன் புக் இதை தரவாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 70 to 75 போட முடியும். இந்த அவுட் சோர்ஸ் எல்லாமே ஒரு 5 to 10 கொஷின் தான். இதற்கு நம்ம போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இந்த மார்க்கெட்டில் நிறைய அகாடமிக் புக்கு விற்கிறாங்க. அதை யாரும் தயவு செய்து வாங்க வேண்டாம். அதை நம்மால் படிக்க முடியாது. இதை படிக்கவே நேரம் இல்லை. இப்போ அவுட் சோர்ஸ் இந்த ஆத்தர் புக்கு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு நம்ம படிக்கவே நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கட் பண்ணி வீடியோவாக கொடுத்து அதில் எது முக்கியமான பிடிஎஃபோ அதை மட்டும் நான் கொடுத்துட்றேன், அதை மட்டும் படிங்க. சார், தேவையில்லாத அவ்வளோ அவுட் சோர்ஸ் இருக்குது, இவ்வளோ அவுட் சோர்ஸ் இருக்குது, அதை படிக்கணும், இப்படி எதுவுமே மனசில் நினச்சக்கூடாது. ஃப்ரீயாக விடுங்க. சார் நமக்கு டீச் பண்ணுவார், சார் நம்பி நான் இருக்கேன், அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில் விட்டுருங்க. இந்த மார்க்கெட்டில் நான் கூட இந்த புத்தா பப்ளிகேஷன் ஒரு புக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 1000 பேஜ் இருக்குது. அதெல்லாம் 10 வருஷம் ஆகும் அது படிக்கிறதுக்கு. அதெல்லாம் படிக்கவே முடியாது, அதெல்லாம் மைண்ட்லேயே ஏற்ற முடியாது. என்ன சொல்கிறது? அதை பிடிஎஃப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார், அதை வாங்கி சும்மா பார்த்தேன். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களால் அதை தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு எவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அதையெல்லாம் நம்முடைய மூளைக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் 10 வருஷம் ஆனாலும் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. அந்த புக்கை நம்ம படிக்கவும் தேவையில்லை, அது நமக்கு வேண்டவும் வேண்டாம். அது இல்லாமல் நம்ம வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த அவுட் சோர்ஸை மட்டும் படித்தாலே போதும். இதில் இருக்கிறத அதில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய புத்தகம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஆத்தர்ஸ், அதாவது மிகச்சிறந்த வல்லுநர்கள், ஆசிரியர்கள், கா வெங்கடேசன் சார் மிகச்சிறந்த ஆசிரியர், இளங்குமரனார் ஐயா ஆசிரியர், ஆர்கே பரந்தாமனார், தேவிரா ஐயா அவர்கள்லாம் மிகச்சிறந்த வல்லுநர்கள், தமிழில் புகழ்பெற்ற முனைவர் பெற்ற வல்லுநர்கள். அவருடைய புத்தகங்களை நாம் படிக்கலாம். அதிலிருந்து தான் டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்பார்கள். ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு ஒரு மெட்டீரியல் வாங்குற, ஒரு அகாடமிக் புக் வாங்குற அப்படின்னா உங்களுடைய மன திருப்திக்கு வாங்குறீங்க. இந்த அகாடமியில் வாங்கினா படிச்சிடலாமா, இதில் கேள்வி வரலாம்னா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களை வாங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்பி என்னுடைய மாணவர்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லுவேன், எனக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் பயம் கிடையாது. என்னுடைய மாணவர்கள் தயவு செஞ்சு உங்கள் பணத்தையும் உங்களுடைய மனதையும் இந்த மாதிரியான வெளியில் இந்த அகாடமியில் புக் வாங்கி படித்தா பாஸ் பண்ணிடலாம், அந்த அகாடமியில் புக் வாங்கி படித்தா பாஸ் பண்ணிடலான்னு இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கக்கூடிய அகாடமிஸ் புத்தகத்தை யாரும் தயவு செய்து வாங்க வேண்டாம், வாங்கி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பது தான் மிக மிக முக்கியமான விஷயம். அதுதான் 100% உண்மை. உங்கள் மனசு சொல்லும் 500 போட்டு இந்த புக்கை வாங்கினா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. நீ 500 போட்டு அந்த புக்கை வாங்குறதுக்கு தேவையான புக் எதுவும் மேக்ஸ்க்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்கலாம், அது தேவை. தமிழுக்கு நீ ஸ்கூல் புக்கை வாங்கலாம், இப்போ ஜிஎஸ்க்கு 10th புக்கு வாங்கலாம், 11th 12th பாலிட்டி வாங்கலாம். அதுதான் உன்னை வெற்றியாளனாக உருவாக்கும். இந்த அகாடமி அந்த அகாடமி இவ்வளோ பெரிய அகாடமியில் புக்கு போட்டாங்க, அதை படித்தா போதும், இதை படித்தால் போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. அதில் என்னுடைய மாணவர்கள் ஏமாறக்கூடாது என்று உங்கள் மீது இருக்கின்ற அக்கறையினால் இந்த ஆடியோ மெசேஜை நான் பதிவிடுகின்றேன். டிஎன்பிஎஸ்சி கேள்வி எடுப்பவர்கள் எங்கேருந்து கேட்பார்கள்? இந்த அகாடமி இருக்குது, இந்த அகாடமியிலேருந்து நான் கொஷின் கேட்பேன் அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி சோர்ஸ் எதுவோ அதை மட்டும்தான் நம்முடைய யூடியூப் சேனல், நம்முடைய சரண் டிஎன்பிஎஸ்சி இயங்கும். டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஷின் கேட்குறாங்களோ அது எந்த இடத்துல கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம யூடியூப் சேனல் விளங்கும். நம்ம பாட்டுக்கு சும்மா ஒரு மெட்டீரியலை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதில் நம்ம பேரும் புகழும் வாங்கிட்டு பணம் சம்பாதிப்பது அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வேலைகள். நமக்கு தேவையில்லை. யார் அப்படியே வந்துட்டு போடும். எனவே நமக்கு தேவையில்லை. தமிழை பொறுத்தவரையும்
6வதுலேருந்து 12வது வரையும் நியூ புக், ஓல்டு எடிஷன் புக், ஆத்தர்கள் எழுதிய இந்த அவுட் சோர்ஸ் புத்தகம் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். இது போதும். இதை தாண்டி சிலபஸ் வைஸ் கூட நம்ம தமிழ் படிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இதிலேயே எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிட்டோம்னா சிலபஸ் வைஸ் தனியாக படிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி இருந்தாலும் சிலபஸ் வைஸ் என்ன தேவை என்பதை உங்களுக்கு நன்கு அறிந்த பின்னர் உங்களுக்கு நான் குரூப்பில் போட்டு டீச் பண்ணி கொடுத்துருவேன். மேக்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஆர்எஸ் அகர்வால் புக்கு கஷ்டமான கேள்வி கேட்பாங்க. அவர் ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய ஆத்தர் அகர்வால்ன்றவர். அந்த புத்தகத்தை நம்ம வாங்கி படிக்கலாம். ஸோ இந்த அகாடமியில் இந்த மேக்ஸ் புக் போட்டாங்க, இந்த அகாடமியில் மேக்ஸ் புக் போட்டாங்க, இது வாங்கலாமா, இது 500 இது 700 அப்படி போகக்கூடாது. எங்கள் கொஷின் ஏரியா அந்த புக்கை 500 1000 கொடுத்து கூட வாங்க. அதுதான் ஒர்த்து, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ ஜிஎஸ்க்கு நான் அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் எதையுமே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் புக்கை முடிங்க. சார் வெங்கடேசன் சார் புக்கை முடிக்கலாம். பாலிட்டிக்கு மட்டும் பிரகதீஷன் பப்ளிகேஷன், அவர் இந்தியா லெவலில் மிகப்பெரிய ஆத்தர். அவர் பிரகதீஷன் சார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வல்லுனர். அவர் நான் அகாடமியெலாம் இதை வச்சுக்கல, விளம்பரம் பண்ணல. அவர் ஒரு மிகப்பெரிய ஆத்தர். அவர் புத்தகத்தை நாம் வாங்கி படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எங்கே கொஷின் கேட்குறாங்களோ அதைத்தான் நாம் படிக்க வேண்டும், அதைத்தான் கவர் செய்ய வேண்டும். சும்மா போய்ட்டு இந்த அகாடமியில் 2000 கொடுத்தேன், 5000 கொடுத்தேன், 10000 கொடுத்தேன், அவங்க டெஸ்ட் பேட்ச் கொடுத்தாங்க, அவங்க அதில் மெட்டீரியல் கொடுத்தாங்க, பிடிஎஃப் கொடுத்தாங்க, அவங்க டைப் பண்ணி கொடுத்தாங்க, இதை மட்டும் படித்தா போதும், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாங்க, இதை மட்டும் படித்தா போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கலாம் நெவர். அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். அதை என்னுடைய மாணவர்களுக்கு நான் எப்போவுமே எந்த புத்தகத்தையும் வாங்குங்கள் என்று இதுவரையும் சஜஷன் பண்ண கிடையாது. பட் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனிவே சாரி. ஸோ நான் எந்த அகாடமி புக்கும் இதுவரையும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ புத்தகம் வாங்கலாமா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த புக்கை இனிமேல் நான் என் வாழ்க்கையிலே தொடமாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த புக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு மாணவனால் படிக்கவே முடியாது, சரிங்களா? சும்மா அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நமக்கு தேவையே இல்லை. அந்த மாதிரி ப்ரொமோஷன் இதுதான் எதுவுமே நமக்கு தேவையில்லை. என்னுடைய மாணவர்களை பாஸ் பண்ண வைக்கணும். அதற்கு என்ன பண்ணுன்னா, நான் ஸ்கூல் புக்கை படிக்க வைப்பேன். அப்புறம் முனைவர்கள் எழுதிய புத்தகத்தை என்னுடைய மாணவர்களுக்கு நான் படிக்க வைப்பேன். என்னுடைய மாணவர்களை பாஸ் பண்ண வைப்பேன். இதுதான் நம்முடைய யூடியூப் சேனல், நம்முடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இதுதான் நம்முடைய திட்டம். நம்முடைய இலக்கு வெற்றி பெற வேண்டும். மற்ற அகாடமி புக்கையும் விளம்பரம் செய்து மாணவர்களை ஏமாற்றி நம் பணம் சம்பாதிக்கின்ற நோக்கத்தில் நம்ம யூடியூப் சேனலில் வர கிடையாது. நம்முடைய திட்டம் இதுதான். ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் ஆத்தர் புக்கு, டிஎன்பிஎஸ்சி கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்களோ அது, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின், இதைத்தான் நாம் படிக்கப் போகின்றோம். இதுதான் நம்முடைய திட்டம். இதுதான் வெற்றியின் அடையாளம். சாதனையின் பிறப்பிடமாக இதுதான் விளங்கும். இதுதான் ஒரு வெற்றியாளனுக்கு தேவை. வேறு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்ட எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக இதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வேறு கண்ட மெட்டீரியல், கண்ட யூடியூப் சேனல் அந்த வீடியோஸ் இந்த வீடியோஸ்னு பார்த்து உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.